Darwin Seed, the person, the key person behind our success, Thank you. We welcome you all. Sorry, Tamil, but let me just say that we are here to celebrate, a milestone which was achieved, by Dr. Padma Priya and her team. There's such a remarkable achievement where, innovation. Celebration here that we have, Dr. Padma Priya with us, and where, she has performed surgery, a robotic surgery, where she has removed successfully a 5 kg fibroid from our, a patient here. So, we are happy and grateful to see her smiling here. And I understand that okay, the கர்ப்பப்பையில நிறைய டிசீசஸ் இருக்கு. அதுல ஒண்ணு இவங்களுக்கு வந்தது பெரிய கட்டி, ஒரு கட்டி இல்ல பல கட்டி அப்படின்னா மல்டிபிள் 10 கிட்ட இருக்கும். ஈச் கட்டி 12 to 20 சென்டிமீட்டர் சைஸ். ஒரு 20 சென்டிமீட்டர் 12 to 20 சென்டிமீட்டர் சைஸ்ல இருக்கிற பெரிய பெரிய கட்டி. இவங்க மட்டும் நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி வராங்க. 2 kg அது எடுத்த பிறகுதான் நம்ம வே பண்ணி பார்ப்போம். அப்ப பார்த்தா 2 kg 3 kg. முன்னாடி தான் என்ன நடக்கும்னா, we'll make a very big cut, பெரிய கட், இங்க இருந்து சிட்டி ஸ்டாண்ட் இங்க இருந்து கீழே வரைக்கும் கட் பண்ணி அந்த வயிறை கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அந்த அப்டாமினல் வால, அதுக்கப்புறம் அந்த கட்டியை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அது மாதிரி ரிமூவ் பண்ணி எடுக்கும் போது அவங்க ரிகவரியை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அவங்களுக்கு blood loss more, பிகாஸ் இவ்வளவு கட் பண்ணும்போது கண்டிப்பா blood loss more ஆகும். 2 is அவங்களுக்கு பெயின், ரொம்ப இவ்வளவு பெரிய கட்டு இருக்கும்போது அவங்க பெயின், ரிகவரி, பிளட் லாஸ். பிளஸ் அவங்கள பார்த்துட்டும் வீட்டுல யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்டும் வீட்டுல லீவ் போடுவாங்க, அவங்க கூட இருக்கிறவங்களும் லீவ் போடுவாங்க. சோ ஒருத்தவங்க மட்டும் அவங்க சஃபர் ஆகல, என்டையர் ஃபேமிலி சஃபர் ஆகும். All things happening in the family. Most important is the mother. கரெக்டுங்களா? அவங்களுக்கு ஒண்ணுன்னா அந்த ஃபேமிலியே ஷேக் ஆகும். எல்லாமே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுல இருந்து இருக்கிறதால பேஷண்டோட ரிகவரியும் ஃபாஸ்ட். பெயின் ஏன் கம்மியா இருக்குது? மெயினா நீங்க பெயின் பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கட்ல என்ன ஆகும்னா கண்டிப்பா ரிகவரி, அதுக்கப்புறம் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அது எல்லாமே ஹெர்னியா ஃபியூச்சர்ல வரலாம். ஸோ இதெல்லாம் இதுல கண்டிப்பா இருக்கவே இருக்காது. தே கேன் கோ ஹோம் இன் 24 hours. அதுதான் ரொபாட்டிக்கோட சக்சஸ். ஸோ திஸ் இஸ் வாட் இந்த ஹைலைட்ஸ் ஆஃப் ரொபாட்டிக் சர்ஜரி. ஆக்சுவலி டாக்டர் சொன்ன மாதிரி எனக்கு எந்த சிம்டம்ஸும் இல்ல. நான் ஐ வாஸ் வெரி வெரி ஹெல்த்தி. பட் எல்லாரும் என்ன அப்சர்வ் பண்ணி சொன்னது லாஸ்ட் 1 year or 2 years நான் கோ த்ரூ பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, எவ்ரிபடி வாஸ் டெல்லிங் நான் வெயிட் லாஸ் நிறைய இருக்கு அப்படிங்கறத மட்டும் பீப்பிள் வேர் அப்சர்விங் இட் எவே. ஆனா நான் அது அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல, பிகாஸ் நான் ஹெல்த்தியா தான் ஃபீல் பண்ணேன். ஐ வாஸ் வெரி ஆக்டிவ் ஆல்சோ. எனக்கு அதனால அதை நான் சீரியஸா கன்சிடர் பண்ணல. பட் ஓவர் த இயர்ஸ் எனக்கு ஒரு இன்புட் இன்டேக்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. என்னால நிறைய சாப்பிட முடியல. கொஞ்சம் சாப்பிட்டாலே ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் ஃபுல். சோ அப்போ அதெல்லாம் வெயிட் லாஸ் இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஐ கேம் ஹியர். சோ நான் இங்க வரதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் I'm not exposed to hospital அதெல்லாம் எனக்கு நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறதுனால நான் ரொம்ப டாக்டர் அந்த மாதிரி போனதே இல்லை. டாக்டர்ஸ்னாலே ரொம்ப பயம் ஆக்சுவலி. So actually எனக்கு ஏதாவது ஃபீவர் லைக் திஸ் லைட்டா ஃபீவரிஷா இருக்கு, ஒரு பாடி பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது டேப்லெட் கேட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு டோலோ 650 கொடுத்தா கூட எனக்கு என்ன பெரிய வியாதியா எதுக்கு டோலோ 650 கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் டு ஹாஸ்பிட்டல் மெடிசன்ஸ் அந்த மாதிரி. பட் இது வந்ததுக்கு அப்புறம் ஐ தாட் ஐ ஷுட் டூ சம்திங். ஸோ ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு பெஸ்ட் கைனகாலஜிஸ்ட் நியர் மீ அப்படின்னு போட்டேன். டாக்டர் பத்மபிரியா மேம் பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் கூகுள் ரிவ்யூ போய் பார்த்தேன். என்னோட ப்ராப்ளம்க்கு ரிலேட்டடா எனக்கு தெரிஞ்ச ஃபைப்ராய்டு தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ரிலேட்டடா போய் பார்த்தேன், நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்குது. அவ்வளவுதான். ஐ டென்ட் ஹேவ் எனி செகண்ட் தாட். வி ஜஸ்ட் கேம் ஹியர். நான் வரதேவும் எனக்கு இந்த ஃப்ளோட்டிங் ப்ராப்ளம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் வந்தேன். அதுக்கப்புறம் லைக் 1 by 1 ஸ்கேன் லைக் இமிடியட்லி யூ ஹேவ் டு கெட் இட் பேக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பயமா இருந்தது, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர்லாம் ரொம்ப இல்லாததுனால. பட் வித்தின் அ வீக் யார்கிட்டயும் நாங்க கேட்க கூட இல்லை. லைக் இன்னொரு ஒப்பீனியன் போய் கேட்கலாமா, ட்ரஸ்டட் டாக்டர். அதுதான் எனக்கு அதுவே காடோட கிரேஸ் மாதிரி ஒரு ரைட் எக்ஸ்பர்டீஸ் கனெக்ட் பண்ண வச்சுட்டு ஐ ஃபீல் சோ பிளெஸ்ட். ஸோ வந்தோம் வித்தின் 1 week everything was done. Like I got operated. எனக்கு தெரியாது இவ்வளோ பெருசா ஆகும்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. I was so scared because
எனக்கு சொன்னது வந்து 3 to 4 hours குள்ள எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. என்ன உள்ள அழைச்சிட்டு போனாங்க லைக் ஆபரேஷன் தேட்டருக்குள்ள. நான் வெளியில வரதே நான் டைம் பார்த்தேன், இட் வாஸ் 9. சோ எனக்கு ரொம்ப பயந்து லைக் 10 hours அது more than 10 hours என்ன ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு இது வந்தது, என்ன நடக்கும் எனக்கு. ஆல்ரைட் இந்த சைஸ் ரொம்ப ஹியூஜா இருந்ததுனால இட் டுக் சோ மச் டைம் சொல்லிட்டு அந்த டைம் வந்து எமோஷனலா என்னோட அம்மா என் ஹஸ்பண்ட் எல்லாம் கூட ரொம்ப பயப்படுறதே கூட லைக் பீப்புள் கேம் லைக் ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து the hospital was very very supportive. அண்ட் இந்த அளவு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த அளவு எக்ஸ்பர்டீஸ் உள்ள ஒரு மெடிக்கல் டீம் தான் கண்டிப்பா என்னோட கேஸ ஹேண்டில் பண்ணிருக்க முடியும். நான் வேற ஒரு இடத்துக்கு போனா எனக்கு என்ன ஆயிருக்குன்னே எனக்கு என்னால நினைச்சேன் பார்க்க முடியாது. இந்த லாஸ்ட் வழியிலே இருப்பேன் லைக் ரைட் பர்சன் கிட்ட நம்ம போகலன்னா நம்ம இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பை காட்ஸ் கிரேஸ் நான் வெரி வெரி ஹெல்த்தி. நல்ல அதுக்கப்புறம் போஸ்ட் இது கூட சர்ஜரி கூட நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க. எனக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் ரொம்ப அப்ரோச்சபிள். ஐ கேன் கால் எனி ஒன் அண்ட் கேட்டிங் ஹெல்ப். எனக்கு ஒரு சின்ன இது இருக்கு நம்ம போன் ஆல்சோ தேவர் லைக் டெல்லிங் மீ டு திஸ், யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் திஸ். அந்த மாதிரிலாம் வந்து தேவர் டெல்லிங் மீ, கிவிங் மீ அட்வைஸ். So இப்போ I'm very much all right. Slowly I started like yesterday now I started going to work also. This was my experience. The robotic